ஓம் ஸ்ரீ தும்பிக்கையான் பாதம் எம் சிரமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ மகரிஷி பராசரர் பாதம் எம் சிரமேல் போற்றி. வாய்மை நூல்கள் வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, விழாக்காலங்களில் ஒரு சிலரை புகழ்வாங்க. அது புகழ்ச்சியா, புகழுக்குரிய விஷயமா அப்படிங்கிறத பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அதை பார்ப்போம். இந்திரனை போல் வாழ்வாராக, இந்திரனை போல் செல்வாக்கு உள்ளவராக இருப்பாராக, சந்திரனை போல் இருப்பாராக இப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாடல் சொல்லுது. இந்திரன் நீ சந்திரன் நீ அண்ணல், தந்திரமாய் பல பெண்டிரை கூடும் சலக்கண்ணி, வந்த குரு பத்தினியை சேர்ந்த படு பாவினி என்பதாம், நித்தியமோ துத்தியமோ நீயே சொல் அப்படின்னு பாடல் சொல்லுது. அப்போ இந்திரன் கிட்டதும் பெண்ணால், சந்திரன் கிட்டதும் பெண்ணால். அவள் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி அவளை போல் நீ இருன்னு சொல்கிறது எப்படி சாத்தியமாகும்? அது தேவையில்லாத வாழ்த்து அப்படிங்கிறதா இதனுடைய தாத்பரியம். அப்போ அகலிகை சாபம் பெற்றது இந்திரனால். அப்போ சந்திர பகவான் சாபம் பெற்றது தாராமனால். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்றும் ஒவ்வொரு பதிவாக நம்ம அடுத்தடுத்து நம்ம போடுவோம். அடுத்து ஆப்த வாக்கியம், ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒவ்வொரு விஷயமும் ஒரு மறைபொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது. அப்போ விஞ்சிலக்கணம் எப்படி இருக்கணும், வியம் எப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறது மாதிரி. அப்போ நத உன்னத விஷயங்கள், ஏற்ற இறக்கம், ஒரு கோள் எப்படி உச்சத்தை நோக்கி போகுது, உச்சத்திலேருந்து எப்படி கீழே இறங்கி வருது, அதனுடைய பலாபலன்கள், இப்படி ஒவ்வொரு விஷயமுமே. ஒரு கோச்சார் நிலைகள் எப்படி இருக்குது, கோச்சார் நிலை தசாநாதன் எப்படி இருக்கிறாரு, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். வாக்குக்குடையோன் அந்தனே ஆகி, வாக்குக்குடையன் அந்தனே ஆகி சுகத்தை பொந்தி பார்க்க திரண்டமங்கே சுகித்திருப்பாள். இப்போ வாக்குக்குடையன் அந்தனே ஆகி சுகத்தை பொந்தி பார்க்க திரண்டமங்கே சுகத்திருப்பாள். பாடல் என்ன சொல்லுது? வாக்குக்குடையன் அந்தனே ஆகி, அந்தனன் குரு பகவான். இப்போ வாக்குஸ்தானத்தில் அவர் உட்காந்துருக்கும் போது, இப்போ சுகஸ்தானத்தை புத பகவான் பார்க்கும்போது இதனுடைய பலன் இப்படி அப்படின்னு சொல்லுது. திரண்டமங்கை சுகித்திருப்பால் குஜதோஷம் இருந்திடனும் பறந்திடும் தோஷம் எல்லாம் பாம்பிரண்டும் பார்த்தாலே இறந்திடும் மைந்தரெல்லாம் இருக்குமன்றன்று உரைப்பாயே அப்படின்னு பாடல் சொல்லுது. அவளுக்கு, அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் குரு பகவான் பார்வையினால் நிவர்த்தி ஆகிரும் அப்படின்னு பாடல் சொல்லுது. இப்போ பார்வை விஷயம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. குஜதோஷம் இருந்திடணும் பறந்திடும் தோஷம் எல்லாம். அப்போ குரு பகவானுடைய பார்வைகள், குரு பார்க்க கோடி நன்மை. அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வையும் அந்த பலனை கொடுக்கக்கூடிய அம்சங்கள், அந்தந்த கட்டங்கள் அமைப்பு, ஒவ்வொருடைய ஜாதக ரீதியாக நற்பலன் கொடுக்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குது, இயற்கை சுபர்கள் எப்படி இருக்கிறாங்க, இயற்கை பாவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே இந்த ஆப்த வாக்கியம் பொதுமையாக சொல்கிறது மாதிரி தெரியும். ஆனால் இது எல்லாமே உள்ளடக்கியது தான். அப்போ வாக்குக்குரியவன் அந்தனையாகி சுகத்தை புந்தி பார்க்க திரண்டமங்கை சுகித்திருப்பால் குஜதோஷம் இருந்திடணும் பறந்திடும் தோஷம் எல்லாம் பாம்பிரண்டும் பார்த்தால இறந்திடும் மைந்தரெல்லாம் இருக்குமொன்றென்று உரைப்பாயே அப்படின்னு பாடல் சொல்லுது. அப்போ எப்படி இருந்தாலும் புத்திரர்கள் உண்டு அப்படின்னு தான் பாடல் சொல்லுது. அப்போ இந்த தோஷங்களை எல்லாம் போக்குறது. அப்போ நவகிரகங்களுக்கு நவகிரக தோஷங்கள், நவகிரகங்களுக்கான ஒவ்வொரு ஸ்தலங்கள் அப்படி எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு கட்டம்
ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு எப்படி இருக்குது அதை அறிந்து அந்த நிவர்த்திகளை பண்ணுறதுக்கு அந்தந்த ஸ்தலங்களுக்கு நம்ம சென்று வரும்போது நமக்கு அந்த நிவர்த்திகள் கிடைக்கும், நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பாடல் ஆப்த வாக்கியம் சொல்லுது. உங்களுக்கு வேறு எதுவும் ஜோதிட ரீதியான விஷயங்கள் எதுவும் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.